மக்களே டோட்டலி ஐ எம் வெரி வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் வச்சா ஒரு தீயா இருக்கும், ஃபயரா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா வந்திருக்கிற வைல்டு கார்டும் முட்டா பசங்களா இருந்தா என்னத்த சொல்றது. இந்த நாமினேஷன் கூட பண்ண தெரியுமா தெரியலையா அப்படின்ற மாதிரி தெரியல. இல்ல ஒரு பக்கம் கேப்டன் திவ்யா இருக்காங்களே, திவ்யா பிக் பாஸ் கிட்ட காலையே ஒரு பல்ப், இப்ப ரெண்டாவது பல்ப் வேற. நாமினேஷன் பண்ண சொன்னா பெரிய பேராகிராஃப் எஸ்ஏ ரைட்டிங் எழுதுறாங்க போல. பட் அதுல கரெக்டான ரீசன்ஸ் இருந்தது. அதை ஷார்ட்டா கிறிஸ்பா சொல்லிட்டு போயிருக்கலாம். பார்வதிக்கு சூப்பரான ரீசன். ஆனா ரெண்டாவது திவாகருக்கு ஒரு ரீசன் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவும் முடியல, இதுவுமே பண்ண முடியல. மற்றபடி 10 கண்டஸ்டன்ஸே நாமினேஷன் பார்வதி திவாகர் பார்வதி திவாகர்ன்ற மாதிரி வரிசையா போட்டாங்க பாருங்க. உருப்படுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போடுங்க காய்ஸ். ஸோ நானும் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், லைக்கை போட்டு வீடியோ பாருங்க, அப்போதான் வீடியோ பல பேருக்கு ப்ரொமோட் ஆகும். தயவு செய்து போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பிக் பாஸ் என்ன சொல்றாரு, ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறேன், என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்ற வேற ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாரு. இப்பதான் புது பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷன் பண்ணுங்கடான்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷன் பண்ணிருக்கணுமா இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் கனி போய் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே பார்வதி எதுவுமே புரிய மாட்டேங்குது, சண்டை அதிகமா போடுறாங்கன்ற மாதிரி பார்வதி திவாகர். ஸோ திவாகர் அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா சண்டை போடுறாரு, பல விஷயங்கள் பேசுறாருன்றதுக்காக பார்வதி திவாகர்னு ஆரம்பிச்சு வச்சாங்களா. கனியக்கா ஓப்பன் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த டீம் அப்படியே ஃபாலோ பண்ணல. அடுத்து சபரி வராரு. என்ன திவாகர் தான் குறிப்பா அவருக்கு எதிராக பேசலைன்னா, அவருக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பேசிட்டேன்னா அதை வச்சு அவர் ப்ரொவோக் பண்ணுவாரு, அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி அட்டாக் பண்ணுவாருன்ற மாதிரி சொன்னாரு. அது திவாகர் பண்றது தான் நியாயமான விஷயம் விட்டுலாம். கமருதீன் கேம்ல மாத்தி மாத்தி ட்விஸ்ட் பண்றான். எங்க கிட்ட பேசும்போது ஒரு மாதிரியும் வீக்கெண்ட்ல ஒரு மாதிரி பேசி ட்விஸ்ட் பண்ணி விட்டான். அதனால நான் அவனை எல்லாம் இது மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து 3வது விக்ரம் திரும்ப திவாகர் பார்வதி. ஸோ வார்த்தைகள் அவர் நிறைய விஷயங்கள் போன வாரம் பேசிட்டு இருந்தார், அதை தாண்டி வர முடியல. அதுல இருந்து என்னால வெளியே வர முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம். அடுத்து பார்வதி அவங்க தப்பை அக்செப்ட் பண்றதே கிடையாது, மற்றவங்களோட தப்புகளை மட்டும் சுட்டி காட்டி சொல்லுவது. அவங்களுடைய தப்பு சொன்னோம்னா நான் இப்படிதாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த லாக்கர் டாஸ்க்ல சூப்பர் டெலிக்ஸோட ப்ராடக்ட் வரும்போது ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஒரு ரியாக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து சொல்லியிருந்தார் விக்ரம். ஓகே. அடுத்து ரம்யா திவாகர். ஸோ அவர் பேசிய நிறைய வார்த்தைகள் தப்பா இருக்குன்ட்டு, மேடம் மட்டும் எல்லாத்தையும் கரெக்டா பேசுவாங்க போல இருக்கு. அதே மாதிரி துஷார் ரொம்ப அமைதியா இருக்கான், கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கான், ஓப்பனா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி துஷாருக்கு ஒரு ஓட்டு இருக்கிறதுலயே. கடைசியில தான் ஒரு ட்விஸ்ட், பிக் பாஸ் அதை என்ன பண்ணாருன்றது கேளுங்க. அடுத்து அரோரா திவாகர் அவரு கருத்துக்களை காது கேட்க முடியல, அவர் பேசுறது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்க முடியல, நம்ம சொல்றது கேட்க மாட்டார். ஏன்னா போன வாரம் அரோரா திவாகர் கூட பிரச்சனை இருக்கு, அதனால அரோரா நாமினேட் பண்றதுல நியாயம் இருக்கு. அதே மாதிரி பார்வதி போன வாரம் டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணல, ஏன்னா சூப்பர் டீலக்ஸ்க்காக அவங்க டீமுக்கு விளையாடும் போது ஒரு கோஆர்டினேஷன் இல்ல, ஸ்போர்ட்டிவ்னஸ் கிடையாது. அவங்க டீமுக்காக யோசிக்க சொன்னா அவங்க தன்னைத்தானே யோசிச்சு கொள்றாங்கன்ற மாதிரி ரீசன் இது போன வாரமே அவங்க சொன்ன ரீசன்ஸ் தான். இட் சுட் பி வேலிட். அடுத்து சுபிக்ஷா திவாகர் ஃபுல்லா ஆக்டிங்ல இருக்காரு. அந்த ரீல்ஸ் அதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது தான் கரெக்ட்னு பிஹேவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சுபிக்ஷாவுமே திவாகர் பார்வதி சொன்னதான் எனக்கு ஷாக்கிங். என்னமா சுபி நீயும் போய் இணைஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து பார்வதி ஒரு டாஸ்கா இருக்கட்டும், டீம் வின் பண்ணணுன்ற மாதிரி டீமுக்காக பிளே பண்ணாம ஒன்லி செல்ஃபிஷா இருக்காங்க. பார்வதி இஸ் செல்ஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. அடுத்து அமித் பார்வதி. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நேற்று நைட்டு ஷேர் பண்ணேன், இன்னும் அவங்க திருந்தலமாமா, திருந்தாமே இருக்காங்க. அன்வான்ட் பிஹேவியர் பார்வதி பண்றதுலான்றாரு. வேலிடான ரீசன் தான், மாற்று கருத்துல. ஏன்னா நேற்று அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் சொன்னாரு. பட் பார்வதி மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. அடுத்து வியனா பாயிண்டே புரியாம முறைச்சுக்கலாம் கோவிச்சுக்கிட்டு சில விஷயங்கள் ஆட்டிடியூடும் காட்டிக்கிட்டே இருக்காங்க, அதனால ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி அமித் சொன்னாரு. வைல்டு கார்ட்லயே ஒரு விதமான தனியா தெரிகிறவர் அது அமித் தான் அப்படின்றது எனக்கு இதன் மூலியமா தெரிஞ்சது. அடுத்து திவாகர் சபரி எல்லாமே நடிப்பு தாங்க. அவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப்பிசம், ஃபேக் பதிவு, அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட், அந்த வெளியே ஒரு ட்ரஸ்ட் இருக்காருல அது கூட ஃபேக்குன்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே இருக்கிற விஷயத்த உள்ள எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான், அது அவருடைய ஸ்டோரியில சொன்ன மேட்ரு. ஸ்டோரியை சொன்ன மேட்ரு எடுத்துட்டு போய் நீங்க கமெண்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் வேண்டான்றேன். அதுவும் அந்த ஒரு ட்ரஸ்ட் மேட்டரை வச்சு ஒரு இது பண்றாருன்றது, அந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது. அப்பயே சபரி அப்போஸ் பண்ணாரு, அது சொல்லியிருக்க தேவையில்ல திவாகர். அடுத்து ரம்யா அவங்க நீ பாப்போன்ற மாதிரி வேர்ட்ஸா இருக்கட்டும், நக்கிட்டு போறீங்கன்ற மாதிரி இருக்கட்டும், நிறைய அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அதனால அவரு. அடுத்ததாக வியானா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் திவாகரோட நாமினேஷன் ஸ்பாட்டானா இருந்துச்சு, உண்மையை சொல்லலாம். திவாகர் ஃபயர். அடுத்து வியானா சபரி ஒவ்வொரு வேர்ட்ஸை விட்டுருக்காரு, ராஸ்கேல்ன்ற வார்த்தையை விட்டுருக்காரு. அவர் சொல்ற வார்த்தைகள் பல இடத்துல கண்டுக்காம போயிடுறாங்க,
அவருமே பயன்படுத்துறாருன்ற மாதிரியா இருக்கட்டும். அடுத்து எஃப்ஜே அபிசிவ் வாட்ஸ் இருக்காரு, செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம் போன வாரம்ன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு பாயிண்ட். வியானாவோட பாயிண்ட் வந்து சூப்பர் அல்டிமேட். அடுத்து கமருதீன் விக்கல்ஸ் நாமினேஷனே போல நியூட்ரலா இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றாருன்ற மாதிரி விக்கல்ஸ் ஒரு குத்து. அதே மாதிரி கெமிக்குள்ள நிறைய முகங்கள் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பாக்குறேன், ஸோ ஃப்ரெண்ட்லி நேச்சர்ன்ற மாதிரி காமிச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இதுல கமருதீனும் பார்வதியும் சேம் டு சேமா இருந்தது. ஒரு பக்கம் அன்பு எங்கடான்னா ஒட்டு மொத்தமா போடுறானுங்க. இதுல அடுத்து பிரவீன் போறாரு, திவாகர் பார்வதி. ஸோ பார்வதி வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்க வேண்டியதா இருக்கு சில விஷயங்கள்லாம். அதெல்லாம் சில விஷயங்கள் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி இதுவா இருக்கட்டும். திவாகர் அவர் வந்து கார்னர்ல இருந்து ரீல்ஸ் பண்றாரு, அது என்ன தள்ளி விட்டாரு, கை நீட்டினது ரொம்ப தப்பு, அடிபட்டுருச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. வாரமா அவர் கை நீட்டாதன்னு சொன்னேன், இப்பயும் அதை நடிச்சிருக்காருன்ற மாதிரி திவாகர் ஒரு ரீசன். அடுத்து சாண்ட்ரா பார்வதி திவாகர். சாண்ட்ரா நீங்களுமா வைல்டு கார்டா வந்தீங்களே, இந்த ஓப்பன் நாமினேஷன் என்ன தெரியுமா மக்களே, ஒருத்தனை 2 ஓட்டு போட்டாவே நாமினேஷன் வந்துருவான்ற பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம இந்த கண்டஸ்டன்ஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது. 2 ஓட்டு போதும்டா டே, 2 ஓட்டுடா டே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்வதி பின்னாடி நைட்லாம் பேசிட்டு இப்போ வந்து ட்விஸ்ட் பண்றாங்க. ஸோ நேற்று எல்லாத்தையும் கேட்டுட்டு முன்னாடி மாத்தி பேசுறாங்கன்ற மாதிரி பார்வதி. திவாகர் பயங்கரமான இரிட்டேஷன் பண்ற ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சாண்ட்ரா. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் சாண்ட்ரா. அடுத்து கெமி அவங்களா அது ஏன்னா இவருக்கணும் தான் தெளிவில் இருக்கானுங்க, வைல்டு கார்டா தெளிவா இருக்குன்னு பார்த்தா இவனுக்கு இப்படி இருக்கானு. கெமியும் திவாகர் யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, நடுவில் சேஞ்ச் ஆனார் திரும்ப பழைய ட்ராக்கே போயிட்டாருன்ற மாதிரி கெமியும். பார்வதி சுயநலத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்றீங்க, பிளானா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே குரூப்புக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுறதுக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து வினோத் அவர்கள் பார்வதி, வினோத்தும் பார்வதியா அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணது பாரு தான். போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி இதெல்லாம் அவங்க ரெகுலரா பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இருக்கட்டும். அதே மாதிரி திவாகர் வந்து கேப்டனோட பேச்சு கேட்கலன்ற மாதிரி போன வாரம் இந்த மேட்ரு இருக்குல்ல பிரவீனோட மேட்ரு, அதை வச்சு துஷாரோட நாமினேஷன் சூப்பரா இருந்ததுங்க. பிரவீன் வந்து நிறைய ஸ்டாரு இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கார்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், பொறுப்பை தட்டி கேட்டுருக்கணும், மெச்சூரா ஹேண்டில் பண்ணல. ஸோ அந்த தலை வாரத்தில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல, சில விஷயங்கள் கேட்கலன்ற மாதிரி அவர் பண்ணதா இருக்கட்டும். வினோத் பின்னாடி போய் கார்னர் பண்ணதா இருக்கட்டும், திவாகரை பின்னாடி ஃபாலோ பண்ணதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், அவர் இம்மெச்சூரா பிஹேவ் பண்ணாருன்ற மாதிரி துஷாரோட நாமினேஷன் ஸ்பாட் ஆன். அடுத்து எஃப்ஜே வந்து திவாகர் ஸ்டார்டிங்ல இருந்து பார்வதி கூடயே கத்திட்டு இருக்காரு, பூஸ்ட் அப் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு சில விஷயங்கள்ல. ஸோ பார்வதி இல்லைன்னா அவர் வேற மாதிரி இருப்பாரு. ஸோ அது பார்வதிக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஓகே. அடுத்து வியானா வந்து 1.5 இயர் ஐ மீன் 1.5 வாரமா கான்டெக்ஸ்டா மாறி இருக்கு. ஐ மீன் என்ன ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்காங்க அப்படின்றது நான் பார்க்க முடியுது. அதுல வியானா வந்து மார்க்கிங்கை பத்தி பேசுறாங்க, அவங்களோட ஆட்டிடியூடும் ராங் தானே அப்படின்ற மாதிரி வியானாவை பத்தி சொன்னதுமே ஓகே. எஃப்ஜேவோட நாமினேஷனுமே ஃபேர் அண்ட் அப். அடுத்து பார்வதி விக்கல்ஸ் ரொம்ப டிப்ளமேட்டிக் பர்சனா இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல எல்லாத்துலயுமே கெமின்ற மாதிரி கெமியா இருக்கட்டும், அந்த ஃபுட் டெஸ்டிங் டாஸ்க்ல கூட சில விஷயங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். அடுத்து கெமியை போட்டு கிழிச்சு விட்டா பார்வதி. தெளிவான விஷயத்த கூட அவங்க சில விஷயங்கள் பண்றது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல, கிச்சன்ல போயிட்டு பண்றேன்ற பேர்ல கிரெடிட் எடுக்கிறது, பிசிக்கலான ஸ்ட்ராங் பர்சன் அவங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் ட்ரூ பேஸ் வெளியே வரல அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கெமியை போட்டு கிழிச்சிட்டாங்க. அடுத்து திவ்யா, அந்த கேப்டன் திவ்யா காலெல்லாம் ஃபயர் விட்டுமேமா நாமினேஷன்ல என்னமா பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. திவாகர் கேட்டார்ல திவ்யா அந்த ஒரு ப்ரோமோல, அது 100% உண்மை. திவாகருக்கு பாராட்டுகள். இந்த இடத்துல என்னன்னா நேத்து ஒரு பேராகிராஃப் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எஸ்ஏ ரைட்டிங் எழுதுறாங்க, எழுதிட்டு வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட உண்மையை உடைச்சாங்க தான். என்னன்னா பார்வதி வந்து அது எங்களுக்கு முன்னாடி கேட்டுட்டு ஒரு கன்சர்ன்ல சொங்குறன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்க வந்து மாத்தி பேசுறாங்க. ஏன் முன்னாடி ஒரு மாதிரியும் கேப்டனா ஐ மீன் அட்ரஸ் பண்ணும்போது அங்க ஒரு டோன்லயும், என்ன ஏன் பக்கத்துல தனியா இருக்கும்போது ஒரு மாதிரி டோன்ல பேசுறாங்க, மாத்தி பேசுறாங்க, அது கான்ட்ராஸ்டா இருக்குன்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது நாமினேஷன் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணாங்க, திவாகர் வந்து கெமின்னு சொல்லி நாமினேஷன் போட்டாங்கன்ற மாதிரி பார்வதி நாமினேஷன் டிஸ்கஷன் ஆன் ஸ்பாட்ல நடந்திருக்கு. யாருக்கிட்ட பார்வதி எழுந்து போகும்போது கெமின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த போட்டு உடைச்சது சூப்பர், அதுக்கு வேணா சொல்றேன். பட் அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லணும். இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த மக்கு சாம்பிராணிகளில் போய் விடுவீர்கள் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆல்ரெடி முட்டா பசங்களா இருக்கு நீங்களுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து 2வது நாமினேஷன் இருக்கு பாருங்க, திவாகர் என் கூட பேச ட்ரை பண்ணல அப்படின்றதுக்காக. இதெல்லாம் ஒரு நாமினேஷனா? திவாகர் நீ கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஆனா திவ்யா நீங்களே உங்களுக்கு எடுத்துப்பீங்க போலியா, நல்லா இருந்தது. இந்த ஒரு ரீசன் சொன்னீங்க பாருங்க, அப்பயே முடிஞ்சு போச்சு. அடுத்து பிரஜன், இந்த வீட்டுல 2 செடிகள் இருக்கு, அந்த செடிகளை கிளியர் பண்ணாதான் வீடே கிளியர் ஆகுன்ற மாதிரி ஒன்னு பார்வதி திவாகர் அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேஷன்ல கிட்டத்தட்ட திவாகருக்கு 13 ஓட்டு, பார்வதிக்கு 11 ஓட்டு, கெமிக்கு 2, விக்ரமுக்கு 2, வியானாக்கு 2, வினோத், பிரவீன், எஃப்ஜே, ரம்யா, சபரி, கமருதீன், துஷார் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஓட்டு. இதுல நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் பிக் பாஸ் எதுக்கு வைக்கிறாரு, நீங்க என்னடா பண்றீங்க,
திவாகர் பார்வதிக்கு 24 ஓட்டு போட்டிருக்கீங்கடா. கிட்டத்தட்ட 38 ஓட்டுல 24 ஓட்டு போட்டிருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தண்டகரமா ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றத மட்டும் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.